இந்த கிளைமேட்டுக்கு அவசியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பொருள். இந்த கிளைமேட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் இந்த ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து எப்பயுமே ரொம்ப நரிஷ்மெண்ட்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம வந்து ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே சுலபம். 3 இன்க்ரீடியன்ட் வச்சு செம்ம சிம்பிளான சூப்பரான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸுமே இல்லாமல் 100% வந்து நேச்சுரலான முறையில் தான் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்லையும் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிற வந்து பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியா பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தோட பழத்துலேருந்து வர கொட்டைகள்லேருந்து தயாரிக்கிறது இந்த ஷியா பட்டர். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வேக்ஸ். இது ஒன்றும் இல்லை, நம்மளோட தேன் எடுத்ததுக்கப்புறமா அந்த தேன் கூட்லேருந்து ரெடி பண்ணுற ஒரு பொருள் தான். 100% நேச்சுரலான பொருள். அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ஷியா பட்டர் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிராம் மெஷர் பண்ண முடியலன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 25 கிராம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் சப்போஸ் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ண முடியாதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல டபுள் பாயிலிங்கில் மெல்ட் ஆகி முக்கால்வாசி மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் வந்து எடுத்துருக்கேன். அது 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து எடுத்துகிட்டு அதில் அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற அந்த வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் பேஸையும் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஹேண்டில் வந்து கலக்கி காமிச்சிட்ருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ட்ராப்ஸ்லேருந்து லேவண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. 100% நேச்சுரலான ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக உங்களோட ஸ்கின்னில் வந்து அது அப்சர்வ் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.